ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூமியானது சூரியனை சுற்றுறதோட பயணத்தில் ஒரு முழு ரிவல்யூஷன் முடிக்கிறதுக்கு 365 டேஸ் ஆகும். அது தான் நம்ம ஒரு இயர்னு சொல்கிறோம். இதை கிரிகோரியன் கேலண்டர் படி 365 டேஸ் ஆர் 52 வீக்ஸ் ஆர் 12 மந்த்ஸ் முடிய டைம் பீரியடாக சொல்கிறோம். இது ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும். இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் நியூ இயர் ட்ரெடிஷன்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்டாலியில் அவங்க வீட்டில் இருக்கிற பழைய ஃபர்னிச்சர் கட்லியெல்லாம் விண்டோஸ் வழியாக வெளியே தூக்கி போட்டு உடைச்சிருவாங்களாம். அப்படி உடைக்கிறதால அவங்களோட பழைய இயரில் வந்த ட்ரபுள்லாம் போகிறதா அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. ஜப்பானில் இருக்கிற மக்கள் நியூ இயர்க்கு முன்னாடி சோபா நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த லாங்காக இருக்கிற நூடுல் ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு போகிறத குறிக்குது. ஜப்பானில் நியூ இயர் அப்போ எல்லோரும் அங்கே இருக்கிற கோவிலுக்கு போய் 108 டைம்ஸ் பெல் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி அடிக்கிற பெல் சவுண்டில் அங்கே வாழ்கிற மக்களோட பொறாமை, கோபம், வெறுப்பு எல்லாமே அவங்கள விட்டு போகிறதா நம்புகிறாங்க. நியூ இயர் வந்த அப்புறம் எல்லோரும் சத்தமாக சிரிப்பாங்களாம். அப்படி சிரிக்கிறதால அவங்க குட் லக்கை கொண்டு வரதா நம்புகிறாங்க. வெனிசுவேலா, அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க நியூ இயரை எல்லோ கலர் அண்டர்வியர் போட்டு வரவேற்றா அந்த வருஷம் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக லக்கியாக இருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. வெனிசுவேலா மக்கள் அவங்களோட விஷை ஒரு கார்டில் எழுதி எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆகி அதை மிட் நைட்டில் எரிச்சு கொண்டாடுவாங்களாம். ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் நியூ இயர் நைட்டுக்கு சத்தமாக பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. இப்படி சத்தமாக பட்டாசு வெடித்து கொண்டாடுறதால பேட் ஸ்பிரிட்லாம் அவங்கள விட்டு போகிறதா நம்புகிறாங்க. அவங்களோட நியூ இயர் நம்பிக்கை என்னன்னு கேட்டால், அவங்க வீட்டுக்கு நியூ இயர் அப்போ யார் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்களோட கேரக்டர் மாதிரி தான் அந்த இயர் போகும்னு நம்புகிறாங்க. பிலிப்பைன்ஸில் இருக்கிற குழந்தைங்க நியூ இயர் நைட் அன்னைக்கு 10 முறை குளிச்சா அவங்க நல்லா உயருவாங்கன்னு நம்புகிறாங்க. இவங்க நெய்பர்ஸ்க்கு ரவுண்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ரூட்டானது காயின்ஸை குறிக்கிறதா சொல்கிறாங்க இங்கே வாழ்கிற மக்கள். ஸ்பெயினில் இருக்கிற மக்கள் நியூ இயர் அப்போது அடிக்கிற 12 மணி சத்தத்துக்கு 12 கிரேப்ஸ் சாப்பிடுவாங்களாம். அப்படி 12 கிரேப்ஸ் சாப்பிட்றதால அவங்களுக்கு குட் லக் வருதுன்னு நம்புகிறாங்க. டென்மார்க்கில் இருக்கிற வினோதமான பழக்கம் என்னென்னா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட நண்பர்கள் வீட்டுக்கு முன்னாடி பழைய டிஷ்லாம் போட்டு உடைப்பாங்க. அப்படி யார் வீடு வாசலில் நிறைய டிஷ்ஷஸ் உடஞ்சிருக்கோ அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆண்டு போகும்னு சொல்கிறாங்க. சைனாவில் நியூ இயர் ஜனவரி 21 பிப்ரவரி 20 ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வரைக்கும் கொண்டாடுறாங்க. 15 டேஸாக கொண்டாடுற இந்த ஃபெஸ்டிவல் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெட் ஷூட் போட்டு சைனாக்கே ஃபேமஸான ட்ராகன் டான்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. பல பரேட்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ், வீட்டில் டெக்கரேஷன்னு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட லுனார் கேலண்டர் ஒவ்வொரு அனிமலை குறிக்குது. கிரீஸ், இந்த நாட்டு மக்கள் அவங்க வீட்டு வாசலில் ஒரு வெங்காயத்தை கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். இப்படி கட்டுறதால அவங்க குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறதா அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. நியூ இயர் மார்னிங் அங்கே இருக்கிற குழந்தைங்களை வெங்காயத்தால் அவங்க தலையில் தட்டி எழுப்புவாங்கன்னு சொல்லப்படுது. ரோம் நாட்டில் இருக்கிறவங்க நியூ இயர் அன்னைக்கு பியரோட தோலை போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி ஆடுவாங்களாம். அப்படி ஆடுறதால பேட் ஸ்பிரிட்லாம் பயந்து ஓடுறதா சொல்கிறாங்க. டர்க்கி, அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வீட்டு வாசலில் உப்பு தூவி போய் நியூ இயரை வரவேற்கிறாங்களாம். இப்படி உப்பு தூவுறதால அவங்களோட புது வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போகிறதா நம்புகிறாங்க. இந்தியா, நம்ம கண்ட்ரியில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததாலையும் கிரிகோரியன் கேலண்டரை நம்ம பயன்படுத்துகிறதால நம்மளும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடுறோம். ஆனால் ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கிறதா கொண்டாடுறாங்க. கன்னடம் மற்றும் தெலுங்கு பேசுகிறவங்க அவங்களோட புத்தாண்டை யுகாதின்னு கொண்டாடுறாங்க. தமிழ் பேசுகிற நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சித்திரை மாதம் பிறக்கிறதுனால கொண்டாடுறோம். இப்படி ஒரு உலகத்தில் பல ட்ரெடிஷன்ஸ், பல பழக்க வழக்கம்னு இருக்கிறத வியக்க தான் செய்யுது. எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்மளையும் நம்ம உலகத்தையும் காப்பாற்றலாம். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.